ಗಿರಿಜಾಸ್ತಮಿ ಅಧಿಕಾರಿ ಅನ್ನೋ ನಾಮ பொதுவாக நம்ம நமஸ்கார ஸ்லோகத்திலேயே கொண்டு சொல்லும்போது பார்வதி ஹிருதயானந்தம்னு ஒரு வார்த்தை சொல்றோம். சுப்பிரமணிய சுவாமியினாலையும் மகாகணபதியினாலையும் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை சாஸ்தா அம்பாள் கொடுத்தார். அதனால அது அறக்கட்டளையினால ஒரு பெரிய சந்தோஷம். குழந்தைனாலே சந்தோஷம் சாஸ்திரம் சொல்றது, ஹிருதயானந்தம் பூர்ணான்னு சொல்றது. ஆனா லோகமாதா வித்யாவான பார்வதி பரமேஸ்வரனுக்கே ஒரு சந்தோஷத்தை யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டாக்கா பிள்ளையார பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு. மன்னார்குடி சாஸ்திரிகள் பண்ண ஸ்லோகம், மன்னார்குடி வெய்வாடு வேறுபாடு, நியாயம் சேகரம்னு ஒரு கிரந்தம் பண்ணார். அதுல ஒரு மங்கள ஸ்லோகத்தில் அது சொல்றார். அந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்தாலும் இவருக்கு தான் பார்வதி ஹிருதயானந்தம்னு ஒரு பேர். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம பூஜையில அத்வைத்தியரான மாதாவுடைய பூஜையில சாரக்கிராமம் இல்லாமல் இருக்கக்கூடியதான நிர்வாகத்தை எடுத்துக்கிற வழக்கம் இல்லை. பஞ்சாட்சர உதயசமாதி சிவநாமா சொல்லி பண்ணாத சாப்பிட வழக்கம் இல்லை. அப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. ரெண்டும் ரெண்டு கண்ணும் அப்படி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வழியா போறதுதான் சாஸ்தா. சாஸ்தாவை பத்தி வேதம் சுவர்ணம் தர்மத்தை முழுக்க பேசுறது. அத எல்லாம் அந்த பரமாத்மா தந்ததுக்கு முன்னாடி எத்தனைக்கும் பவந்தின்னு சொல்லுது. இன்னைக்கும் சத்தியமான திருப்பதிகள் 18ஆம் படியில போய் நின்னா அந்த 18ஆம் படி ஏறும்போது அத்தனை பேர் சமாதானம் முன்னாடி அப்படி சுவாமி அதை பண்ணியிருக்கிறார். மூன்றாவது உபாத்தியானம் புராணத்துல சுவாமி தன்னை எப்படி யாத்திரை பண்ணணும், தன்கிட்ட எப்படி வரணும், இந்த விரத விதி எப்படின்னு அங்கேயே சொல்லியிருக்கார். இது புராணத்துல சொல்லாத வழிய நம்ம பெரியவாட்டா வச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுல பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கார். பொதுவா சுவாமிக்கு பூதபாலன், கிராமரட்சகர், பூதநாதர் இந்த பேர்தான் உண்டு. அது ஏன் இப்படி ஒரு கிராமத்தினுடைய எல்லையில தாத்தா இருக்கணும்னு சொன்னா, சைவாகமான கோவிலா இருந்தாலும் சரி, எந்த கோவிலா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு உற்சவ துவஜாரோகணம் ஆகிறதுக்கு முன்னாடி கிராம சாந்தியின் போது ஐயா அப்படின்னு தமிழ்ல சொல்றேன், அந்த இடத்துல போய் பகவானுக்கு பூஜையை பண்ணி அப்ப நம்ம அட்டாமலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கம் இன்னும் இருக்கு. இதே எல்லையில போய் உட்காந்துட்டாருன்னு கேட்டாக்கா எல்லாத்தையும் அறிவிக்கிறது தான் இருந்து நம்ம இருந்துடுறோம். இரண்டு ஆத்துக்குள்ளதான், அதாவது ராஜாவுக்கு யுவராஜா தான். ஆனா ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக தானே முன்னாடி போய் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு சாத்தா விட்டா உண்டு. அதனால சாத்தாவுடைய மகிமைய காந்த புராணத்துல எல்லாம் ரொம்ப சேகரமா பேசியிருக்கு. காந்த புராணத்துல கைவிடையப்பர் அப்படின்னு சீர்காழியில இருக்கக்கூடிய ஒரு சாத்தா, அவரை பத்தி பேசுறது, கருப்பனை பத்தி அங்க சொல்லியிருக்கு. அதனால புராணங்கள்ல இல்லாத இடம் கிடையவே கிடையாது. வேதத்துல சுமது புராணத்துல இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்துதான் நாம எடுத்துக்கிற வந்து சாஸ்திரங்கள் இருக்கிறதுனால சாத்தாவை பத்தி புராணங்கள்லாம் ரொம்ப சேகரமா சொல்லியிருக்கு. அப்படி கருமாமூர்த்தி இந்த கிராமங்கள்ல குளம் இருக்கிற இடம், சோலையா சூழ்ந்து மரங்கள் இருக்கிற இடம், மெயின் ரோடு இருக்கும். ஆனா இந்த சாத்தா சன்னதிக்கு ஐயனார் கோயில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு குளம் இருக்கும், சாமியம் இருப்பார். இன்னொன்னு அவரை சுத்தி எப்பவும் நிறைய பூத்த பரிவாரங்கள் முழுக்க இருக்கும். ஏன்னா இவரை அடக்கி வச்சு இருக்கிறதுனால அங்க இல்லாம இருக்கு. அவைய நீதிவாள் இருக்கும்போது ஒரு மூல ஒரு சாத்தா மூர்த்தி கையில மூக்க வச்சுட்டு இருந்தான். அங்க நிறைய வித்வான்கள்லாம் ராஜாவோட தரிசனத்துக்கு வந்துருக்கா. அப்ப அங்க வந்து எல்லாரும் கேட்க, இந்த சாத்தா ஆசிரியத்தோட வச்சுட்டு இருக்கா, சரியான காரணத்தை சொன்னா எடுத்துருவார் அப்படின்னு அவங்க ஒரு வயசுல ஒரு அவளுக்கு அவ்வளவு சாத்தாங்கிற காரணத்துல அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றான். இந்த மாதிரி நான் வந்து சாத்தா சொல்ற மாதிரி பரமாத்மாவோட நாராயணரை கூப்பிடல, ஆனா நான் பெருமானுக்கு சமானமா இருக்கிறேன். ஏன்னா பெருமா நாராயணனுடைய புத்தர். ஆனா இந்த சிவனுக்கு குழந்தையா பிறந்ததுனால இந்த பூதங்களோட தான் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரசமே அப்படி இல்லை, இது சோக ரசம். அவரோ ஆச்சரியமா கேட்டு கேட்டு என்ன உட்கார்ந்து இருக்கார், ரச வித்தியாசம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்பேதி சுற்றுவாடு இருந்தாரா, அவர் சொன்னா அம்பேதி கௌரி மாமாப்பியாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பாவுடைய அம்மையா எல்லாமே அம்மான்னு கூப்பிடலாம். எனக்கு அப்பாவோ பரமேஸ்வரன், பார்வதி அம்மான்னு கூப்பிடுவேன். ஆனா எங்க அம்மாவோ நாராயணர், நாராயணர் பக்கத்தில் இருக்கிற எப்படி நான் என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சா, அது கீழே அப்படியே சாஸ்தாரங்களே சகலாச வித்யை அப்படின்னு சாஸ்திரி தெரிவிச்சுட்டார். சாமிகிட்ட முன்னாடியே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டார். சாமி உடனே கையை எடுத்துட்டார். இன்னும் ஒரு சரித்திரமா உண்டு. எதுக்கு சொல்றோம்னு கேட்டாக்கா, சிவசங்கர வேதம் பார்க்கக்கூடாது, அந்த சங்கர பேட்டின்னு ஒரு ஸ்லோகமே உண்டு. யார் விஷ்ணுபக்தன் சொல்லிட்டு பரமேஸ்வரனை கிரகணம் பண்றானோ, யாரு சிவபக்தன் சொல்லிட்டு விஷ்ணுவை கிரகணம் பண்றானோ, ரெண்டு பேருக்கு முகம் நரகம்
நமச்சிவாயன்னு ஒரு பேரு. ஆனா இது பிரசித்தமா எங்க இருக்குன்னா சாஸ்தா திருஷ்டியில வாக்கியமே இருக்கு. ரிட்டஹஸ்தேன சம்பூர்த்தியாய நமஹ. ரிட்டஹஸ்தம்னா வெறும் கையோட அர்த்தம். அதனால சுவாமி பட்டமாலே நம்பினா கை கூப்பி சரணம் பிடிச்சா போதும். எங்க சரணம் பிடிச்சால் வெளியேற்றும் பொருள் வரலாம். அப்படின்னா சாதாரணமா யாரையும் சொல்ல முடியாது. ஆதிகாலத்திலிருந்தே கஜாபுத்திராபக்கம் இருக்கிறவாளுக்கு ஐயாங்கிற பேரோடு தெரியும். இந்த பக்கம் திருநெல்வேலிபக்கம் இருக்கிறவாளுக்குலாம் சாஸ்தா அப்படிங்கிற பேரோட சுவாமி தெரியும். குலதெய்வம் அநியத்தனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா நம்மளுடைய எளிமையை சொல்ல முடியாது. இவருக்கு நிறைய விசேஷங்கள் வச்சிருக்கிறதா இருக்கார். பாரதாஸ்தா இன்னொன்னும் சகஸ்ரநாமத்துல வேத்ரஹஸ்தாய மகான்னு ஒரு நாமம் வருது. ஆண்டவருடைய கையில ஒரு பெரம்பு இருக்கும். இந்த பெரம்பை வச்சுட்டு இருக்காங்க யாருன்னு கேட்டா தண்டனைக்கு இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்காதுன்னு சொல்றோம். கையில பெரம்பு வச்சுட்டா அவன் பெரிய தேசிகனா இருக்கான். அதனாலதான் குருவுக்கும் குருவே சரணாதிப்பா ஒரு தனம் உண்டு. இந்த பெரம்புக்கு என்ன ஒரு வழியினா நாசாவுடைய பூஜையில ஒரு இடத்துல இப்ப பூஜை பண்ணணும். சுவாமி மூர்த்தி எல்லாம் வச்சுக்கிறதுல இடம் இல்லை. இதே சுவாமி எல்லாம் எடுத்து வரணும். ஒண்ணுமே இல்லை. ஒரு செங்கல் கட்ட விளக்கு, ஒரு வட்டாசனம், ஒரு பெரம்பு தெரியும். பெரம்பு சாப்பிட்டா சுவாமி வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால இன்னைக்கும் நிறைய பழவாத குருசாமிகள்னா கையில பெரம்பு வச்சுட்டு இருப்பார். அதுக்கு முற்றப்படின்னு பேரு. ஆண்டவனே ஒரு கையில பெரம்பு, ஒரு கையில விபூதி பை. அதனாலதான் இன்னைக்கும் சாஸ்தா பேசிகள்ல தன் கையில பெரம்பு வச்சுட்டு இருப்பார். செல்லப்படைக்கு கொடுக்குற வழக்கம், விபூதி பிரதானம் கொடுக்குற வழக்கம். அதனால இந்த சுவாமி அந்த ரேத்தாசத்தோடே இருக்கார். சன்னியாசிகளுக்கு தண்டம் உண்டு, குருமச்சாரிகளுக்கு தண்டம் உண்டு, கிரகத்தாளுக்கு ஒரு தண்டம் இருக்கு இருக்கு புரிய சிட்டாச்சாரத்தில் இல்லை. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பரம்பரை தன் கையிலேயே வச்சுட்டு பாலமூர்த்தியா பாலசுப்ரமணிய சுவாமி எங்கேயா தரிசனம் பண்ணலாம். எங்கேயாவது மகாராஷ்டிரா பக்கம் போனா பால விநாயகர் உடம்புல இருக்கா தரிசனம் பண்ணலாம். சாஸ்தா பாலசாஸ்தாவா பார்க்கலாம்னா இங்க தரிசனம் பண்ணலாம். 26 கிராமம் அந்தராம குறையும். அங்க இருக்கிற சுவாமிக்கு பாலசாஸ்தான்னு. அதனாலதான் எந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லாம ஒரு உபன்யாசம் பண்ணவே மாட்டேன். எத்தனையோ ஆண்கள் குலதெய்வமான மூர்த்தி அந்த சுவாமி இங்க சித்தாச்சாரம் அப்படின்னு பெரியவாழம் போட்டு அந்த காலத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு வழிபாடு. அந்த நன்மையை நமக்கு அனுபவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மூர்த்திக்கு எல்லா இதையும் சரி பண்ணி அவர் எப்பவும் காசுலதான் அதே இருக்கிறதா, நம்ம திருப்திக்காக சுத்தி இருக்கிறதா நம்ம கருத்து இருக்கு. அவர் நித்திய சாநித்தியத்தோட இருக்கிறதா, அவருக்கு நம்மால முடிஞ்சதான பிரார்த்தனை மந்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சுகாபிஷேகமான ஆறுது. இந்த சந்தர்ப்பத்துல விசேஷமான பாராயணங்கள், பிரார்த்தனை, வழிபாடு ஆண்டவன் திருப்தியோட அனுபவம் பண்றதுக்கான காரியங்களாக நடந்துருக்கு. நமக்கும் அந்த சந்தர்ப்பத்துல பகவான் எந்த சமயத்துல தரிசனம் பண்றதுக்கான ஒரு விஷயமும், உற்சவ சமயத்துல பகவான் தரிசனம் பண்றது சாஸ்திரம் இருக்கு. உற்சவ சமயத்துல தரிசனம் பண்ணா தோஷம் இருக்கு. உற்சவத்துல பகவான் பார்க்கறதான பாக்கியமும் நமக்கு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இந்த மூர்த்தி இன்னும் நிறைய அனுகிரகத்தை நம்ம எல்லாருக்கும் வரட்டும். குடும்ப வழியா அத்தனை பேருக்கு ரட்டையான தெய்வம், பிரத்யட்சமான தெய்வம். தான் குலதெய்வம்னு இருக்கிறத எந்த காலத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். சாஸ்திரத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு குலதெய்வம் தெரியல, எனக்கு எந்த மூர்த்தியும் தெரியலன்னா ஒன்னும் ஆலயத்துல சொல்லுவார், இல்ல கணவர் சொல்லுவார். அதனாலதான் அந்த மூர்த்தி கிட்ட அப்படியாப்பட்ட ஒரு விசேஷம். இந்த மூர்த்தியை பத்தி என்கிட்ட ஒரு சொன்னார். அவர் எத்தனையோ காலமா குலதெய்வம் தெரியாம இருந்தான். அப்போ அவருடைய தந்தைக்கு கல்யாணம் ஆகவே இருந்தான். இன்னொரு குலதெய்வ ஆராதனை இருக்கார் சுப்பிரமணிய இருந்து. அவர் என்ன சொன்னார், ஒரு நாள் இதுல படுத்துருந்தேன், இல்ல மூஞ்சல்ல திடீர்னு எனக்கு அப்படியே ஒரு சொப்பனம் வயசுக்கிறதோ இங்க சாமி இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தியான சொப்பனத்தை கணக்கில நான் இருந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் யாரோ சொந்தக்கார ஒரு வயசான வந்துட்டார். சுவாமி உடனே நேரப்படே ஆதேசமாயி, நீயே வருத்தப்பட கடவுளையாருன்னா நான் தான் உன் ஐயன் குலதெய்வம், நான் தான் உன்னையா நான் விட்ட நீ வந்து பாருங்கிறார். இது எனக்கு சொல்றது திருப்தியா இருந்தது. அப்புறம் கண்டேன்னு ஒரு 2-3 நாள் என்னாலும் ரொம்ப வயசான அத்தை ஊத்தி பாட்டி அவளை எப்படியோ பார்க்க சந்தர்ப்பம் எப்போ சொன்னா, நமக்கெல்லாம் குலதெய்வம் தலைவரையா பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு தெரியும் அப்புறம் தான் சொல்றா. உடனே ஓடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போறேன். என் தங்கிட்ட அடுத்த வாரம் நிச்சயம் ஆச்சு. அப்படின்னால சாமிக்கு அப்புறம் சொல்லவே முடியாத ஒரு எங்கிட்ட நேரடியா சொன்ன அனுபவம். அதனால பிரத்யேகமா இருந்த அனுபவம் பண்ற மூர்த்தி சாஸ்தா. அந்த சாஸ்தா இந்த சேவனா பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. நான் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு மூர்த்தி. அந்த சுவாமி நிறைய மக்களுக்கு தரணும் கும்பாபிஷேகம், அது சார்ந்து இருக்க அடிமைக்காரா உதவிக்காரா அத்தனை பேருக்கு பகவான் பரிபூர்ணமான மங்களத்தை கொடுக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை பகவான் தரிசனம் பண்றது பாக்கி கிடைச்சது. எல்லாருக்கும் சாஸ்தா பரிபூர்ணமான அனுபவத்தை மட்டும் காட்டிட்டேன். சுவாமியே பார்வதி